ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 23 லாஸ்ட் எபிசோடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கெதோ வந்து சொல்லிட்டு இருக்கான் யாருக்கிட்ட, ரிகா கிட்ட. ரிகா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்புடா, வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நீ தானே சொன்ன 10 வருஷத்துக்கு முன்னே அப்படின்னு சொல்லி சொன்னேன் 10 வருஷத்துக்கு முன்னே. ஆனால் நீ பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் பண்ணுறதுக்கும் நீ மொத்த மனித குலத்தையும் அழிக்கிறதுக்காகவே பண்ணிகிட்ருக்க. நான் மனித குலத்தை காப்பாற்றுறதுக்காக கேர்ஸஸ் தனியாகவும் மனிதர்களுடைய எண்ணங்கள் தனியாக பிரித்து கேர்ஸஸே இல்லாமல் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நீ இப்போ பண்ணிகிட்ருக்க வேலையால் மொத்த மனித குலமும் இல்லாமல் போயிடும். ஆமாம், நான் நினச்சது எல்லாமே கேர்ஸஸோடைய எனர்ஜியை நான் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணணும். நீங்கள் யாரும் ரியலைஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் சாசரர்ஸ், ஹியூமன்ஸ், நான் ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அதனால தான் நான் இப்போ உன்னை பண்ண போகிறேன் டிரான்ஸ்ஃபரிகேஷன். இதனால் இப்போ நிறைய பேர் யூஜி டெட்டரி மாதிரி சில பேர் கேர்ஸஸை மேனிபுலேட் பண்ணி தனக்குள்ளே எடுத்துக்குவாங்க. அதாவது அதனுடைய பொருட்களை சாப்பிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் ஒட்டுட்டுக்கோ ஜோசன் மாதிரி அவங்களுக்கு தனியாக கேர்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களை நான் இப்போ ஆயிரக்கணக்கில் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபிகரேஷன் போட்டவாசி நான் உருவாக்கியிருக்கேன். இதனால் அவங்க ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு அவங்க சாகுவாங்க. அது மூலமாக நான் இந்த கேர்ஸ் எனர்ஜியும் மனித குலத்தையும் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே கெத்தோக்குள்ளே இருக்கிற கெமமோ வந்து சொல்லிகிட்ருக்கான்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன 1000 பேருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு யூஜி டெட்டரி மாதிரி சக்தியை கொடுத்துட்டா எல்லாருமே அடிச்சுக்கிட்டு சாவாங்கன்னு நினச்சிக்கிட்டியா? சரி, இதை கூட யோசிக்காம இருப்பேன் ரிகா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சொல்கிறான் இவன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கோமே, இதெல்லாம் பண்ணினா டென்கனுடைய பேரியர் இல்லாமல் போய்டும், இதனால் மனித குலமே இல்லாமல் போய்டும் அப்படின்னு சொல்லுங்க. சரி, நீங்கள் என்னென்னா பண்ணிக்கங்க, இனிமே ஆரம்பிக்க போது பார்த்து. இனிமே ஜுஜுட்சு கைசன், அதாவது ஜுஜுட்சு வாரியருடைய கோல்டன் காலம் ஆரம்பிக்க போகுது யுரனே. அது மட்டும் இல்லாமல் சுகுணா, உனக்கும் தான் இவனுக்குள்ளே இருந்து இல்லாமல் கேட்டுட்ருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன். யூஜி யூட்டட்டோரி திரும்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் டிவியில் பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டோக்கியோவில் ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இது எதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. கவர்மெண்ட்டை போட்டு தலை மேலே ஆணி அடித்து கீழே வச்சு நங்கு நங்கு நங்குன்னு குத்துற மாதிரியே வந்து எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த ஏரியா ஃபுல்லாக மக்கள் எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணி அங்கேருந்து எல்லாரையும் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே சில 2-3 நாள் கழித்து காட்டுறாங்க. அங்கே ஒரு சின்ன பொண்ணு, யாருமே இல்லை. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலன்றதை விட ஒரு ஷாப்பிங் மாலில் சாப்பிட்றதுக்காக இதுவெல்லாம் எடுத்துகிட்ருக்கு. அப்படியே எல்லாருமே தனித்தனியாக பேசிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றத. ஏன்னா இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஏகப்பட்ட டேமேஜஸ் இருக்குது, ஏகப்பட்ட இடத்துல நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அதை வந்து கோஸ்டனாகவே அறிவிச்சிட்டாங்க. அதே போல் இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. கோஜா கிடையாது, யூஜி டெட்டரிக்குள்ளே சுகுணா இருக்கான், அவன் எப்போன்னா கண்ட்ரோலை இழக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன பொண்ணு ஷாப்பிங் மார்க்கெட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒன்று வந்து, என்னம்மா சாப்பிட்டுட்ருக்கியா, எனக்கும் கொஞ்சம் தரையா அப்படின்னு ஒரு கேர்ஸ் வந்து பேச ஆரம்பிக்குது. என்ன உனக்கும் பசிக்குதா, சரி வா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போதே யாரோ வந்து அதை காப்பாற்றிட்டு, என்னது நீங்கள் எங்கள் டீச்சரா இல்லை என்னுடைய பிரதரா, யார், நான் ரொம்ப என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஹேட் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்றபோது அவளை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ஸ் வரும்போது இந்த பக்கம் ஒகிட்டோசோ சோசன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் இல்லையா, அவன் அதாவது கோஜோ சொன்னான் இல்லையா, அவன் வந்து வந்திருப்பான். வந்துட்டு என்னம்மா இதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ரீகா வந்து அதை போட்டு தள்ளுவான். என்ன ரீகா உடனே இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் டென்கனை போய் சந்திக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு பாதையில் போகிறீங்க, நான் வேறு பாதையில் போகிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது
இனோகாமி கன் அது எல்லாத்தையுமே ஆர்மர் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஜி டியூட்டோரியை நான் கில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவனெல்லாம் கில் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே கோச் அவனை நம்புறான். அது மட்டும் இல்லாமல் கோச்சோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்ல அவன் கோச்சோட நம்பினா என்ன, கோச்சோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம தலைவனை கட்டுறாங்க. எங்கேயோ ஒரு பாலத்துக்கு நடுவில் நின்றுக்கிட்டு ஒரு கையை தட்டுறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கர்ஸ் வருது. அப்படியே இந்த எபிசோட் முடியுதுங்க. இதோட இந்த செகண்ட் சீசனும் முடிஞ்சு போச்சு. அடுத்த தேர்ட் சீசனில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய், see you, டாட்டா.